Dear students, chapter number 2 basic algebra உடைய last exercise logarithmic அப்படிங்கிற டாபிக்ல இருந்து அதோடைய ஃபர்ஸ்ட் சம்மா ஸ்டார்ட் அவுட் பண்ண போற கவனிக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? let b is equal to greater than 0. b is greater than 0. b உடைய வேல்யூ 0 விட அதிகமா இருக்கணும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, 0 விட அதிகமா இருக்கணும். and b is not equal to 1. b க்கு வேல்யூ 1 வந்து நம்ம கொடுக்க கூடாது. ஓகேவா? இந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரஸ் y is equal to b power x. y equal to b power x ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணோம்? எக்ஸ்பிரஸ் இன்டு லாகரிதமிக் ஃபார்ம், லாகரிதமிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? y equal to b power xங்கிற ஈக்குவேஷனை சொல்யூஷன் எழுதுற கவனி. y equal to e பவர் b பவர் x அப்படிங்கிற இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம லாகரிதமிக்கா கன்வெர்ட் பண்ணணும். லாகரிதமிக்கா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? இந்த y இருக்கு இல்லையா, yக்கு லாக் எடுத்தோம்னா ஓகே, இங்க இருக்கிற பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸா இந்த லாகுக்கு பேஸா வந்து மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இந்த பவர்ல இருக்கிற எக்ஸ் கீழே வந்துடும் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இதுதான் லாகரிதமிக் ஃபார்ம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் லாகரிதமிக் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. நம்ம லாகரிதமிக் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுதான் லாகரிதமிக் ஃபார்ம். தென் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஸ்டேட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த லாகரிதமிக் ஃபங்க்ஷன். நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கிற லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லாகரிதமிக் ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அடுத்ததான் டொமைனா அண்ட் ரேஞ்ச், இது ரெண்டையுமே கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? ரைட். இப்போ டொமைனையும் ரேஞ்சையும் டைரக்டா ஒரு ஈக்குவேஷனை பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியாது. அந்த டொமைனையும் ரேஞ்சையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இந்த கிராஃபை டிரா பண்ணணும். இந்த கிராஃபை டிரா பண்றதுக்கு எக்ஸ் உடைய பாயிண்ட் என்ன, ஒய் உடைய பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் கிராஃப் டிரா பண்ண முடியும். அதுக்காக தான் நான் இங்க ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸை என்டர் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுக்க போறேன். எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ண போறேன். சரியா? இப்போ கவனி, இப்போ இதெல்லாம் வந்து ரஃப் ஒர்க். இதுக்கு கீழே பண்றது எல்லாமே ரஃப் ஒர்க். அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக கீழே பண்றதெல்லாம் ரஃப் ஒர்க். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் லாகரிதமிக் ஃபார்ம் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடுறேன். log y to the base is equal to x ன்னு இருக்கு. அதனை x is equal to log of y to the base b அப்படின்னு எழுதிடுறேன். ஓகேவா? ரைட். கிவன் கொஸ்டின்ல நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த கண்டிஷனா? b உடைய வேல்யூ 0 விட அதிகமா இருக்கணும், b உடைய வேல்யூ 1 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த b இருக்கு இல்லையா, இந்த bக்கு வந்து வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த டொமைன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். அந்த டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம வேல்யூ கொடுக்கணும். அப்படி நான் இந்த ஒய்ங்கிற வேல்யூக்கு வேல்யூ கொடுக்குறேன். ஏன் சார் ஒய்க்கு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன்ல இந்த லாக் ஆஃப் ஒய், ஒய்ங்கிறதா ஃபங்க்ஷனா, இதுதான் ஃபங்க்ஷனா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு தான் டொமைன். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் டொமைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்க்கு நான் வேல்யூ கொடுக்குறேன். ஒய்க்கு வேல்யூ கொடுத்துட்டோம்னா, இப்போ சப்போஸ் லாக் இந்த ஒய்யுடைய வேல்யூ 2 இருந்துன்னு வச்சுக்கோ, log 2 to the base 2 is 1 ஆயிடுமா? அப்ப x உடைய வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். சரியா? புரியலன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் நான் வேல்யூ கொடுக்க கவனி. ஃபர்ஸ்ட் yக்கு 2 பவர் மைனஸ் 2 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்து வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்த 2 பவர் மைனஸ் 1 அடுத்த வேல்யூவா 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்த வேல்யூ ஓகே, இந்த வேல்யூ 0ன்னு கொடுத்துட்றேன். அடுத்த வேல்யூ 2 பவர் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்ததா 2 பவர் பிளஸ் 2 அப்படின்னு ஒய்க்கு வேல்யூ கொடுத்துட்டேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். ஒய்க்கு 2 பவர் மைனஸ் 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன். ஒய்க்கு அடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? 2 பவர் மைனஸ் 2. 2 பவர் மைனஸ் 2 உனக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா எழுதுறேன். 2 பவர் மைனஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாக் m the whole power n அப்படிங்கிறத n log m அப்படின்னு எழுதலாம். log of m whole power n இருந்ததுன்னா அந்த n எடுத்து முன்னாடி எழுதலாம். n log m அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அந்த ஃபார்மேட் படி இந்த -2 எடுத்து முன்னாடி எழுதிடுறேன். அப்போ -2
log of 2 to the base 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போ log of 2 to the base 2னா இதோடைய வேல்யூ என்ன? இதோடைய வேல்யூ 1. 1 into minus 2 is minus 2. இப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ் 2னு வேல்யூ கிடைக்கும். சரியா? இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ minus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சிமிலர்லி இதே மாதிரி மற்ற வேல்யூஸ் இப்போ நம்ம ஃபில் பண்ண போறோம். அடுத்ததா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, x is equal to log of 2 power இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ்ல y இருக்கும், y இருக்கும் இல்லையா, இங்க இருக்கு log of y to the base b is equal to x ன்னு இருக்கு. அதுதான் ஈக்குவேஷனா. ஸோ x is equal to log of y to the base b. b க்கு பதிலாக நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். இந்த y இருக்க வேண்டிய இடத்துல நான் -2 அப்ரோச் பண்றேன். y க்கு பதிலாக -2. ஓகே, 2 பவர் -1 2 பவர் -1 அப்ரோச் பண்ணா இந்த -1 முன்னாடி எடுத்தது இல்ல, -1 log of 2 to the base 2ன்னு இருக்கும். ஸோ log of 2 to the base 2 உடைய வேல்யூ 1. அப்போ 1 into -1 -1. அப்போ x உடைய வேல்யூ -1 அப்படின்னு கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -1. அப்போ புரிஞ்சதா? சரி, இப்போ அடுத்ததை கண்டினியூ பண்ணிடலாம். அடுத்ததா இந்த ஈக்குவேஷன் இருக்கா, x is equal to log of y to the base b. x equal to log of y to the base b. b க்கு பதிலாக நம்ம 2ன்னு எடுத்திருக்கோம். சரியா? ரைட். இப்போ அடுத்ததா நான் 0 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். y க்கு வந்து 0, சாரி, இங்க வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்படி 1 சப்ஸ்டியூட் பண்ணா log of 1 ஆயிடும். y க்கு பதிலாக log 1 உடைய வேல்யூ என்ன? 0. log 1 உடைய வேல்யூ 0. சரி, அடுத்த x is equal to log of y to the base 2ன்னு இருக்கு. இந்த y இருக்க வேண்டிய இடத்துல அடுத்த பாயிண்ட் 2 பவர் 1 சப்ஸ்டியூட் பண்றேன். இங்க 2 பவர் 1 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப இந்த 1 வந்து எடுத்து முன்னாடி எழுதிடலாம். 1 into log of 2 to the base 2 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த டேர்ம் உடைய வேல்யூ 1. 1 into 1 is 1. x உடைய வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் x equal to log of y to the base 2ன்னு இருக்கு. இந்த y இருக்க வேண்டிய இடத்துல நான் y உடைய வேல்யூவா இந்த 2 பவர் 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2 பவர் 2 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஃபார்முலா படி log m the whole power n இருந்ததுன்னா இந்த n முன்னாடி எழுதிடல, n log m எழுதிடல. அதே மாதிரி இந்த 2 எடுத்தா முன்னாடி எழுதிடலாம். 2 into log of 2 to the base 2ன்னு இருக்கும். log of 2 to the base 2னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அதோடைய வேல்யூ 1. 1 2s are 2ன்னு கிடைக்கும். ஸோ x equal to 2ன்னு வேல்யூ கிடைச்சிடும். எக்ஸுக்கு பதிலாக 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிடும். சரியா? ரைட். இப்போ இதெல்லாம் ரஃப் ஒர்க்குனால இந்த ரஃப் ஒர்க்கை நான் ரப் பண்ணிடுறேன். ரைட். அடுத்ததா நமக்கு கிடைச்சிருக்கிற பாயிண்ட்டை நம்ம டயக்ராமேட்டிக்கா பிளாட் பண்ணணும். அப்படி பிளாட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ log of இந்த வேல்யூஸை பிளாட் பண்ணிடலாம். ரைட். 0,1 எங்க இருக்கு? 0,1 இந்த இடத்துல இருக்கு. அடுத்த 1,2 1,2 இங்க இருக்கு. அடுத்த 2,4 2 ஸ்கொயர்னா 4 2,4ங்கிறது இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ கர்வ் வந்து இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த கர்வுடைய கண்டினியூட்டி -1, 2 பவர் -1 -1, 2 பவர் -1 2 பவர் -1னா 1/2 அர்த்தம். 2 பவர் -1 எவ்வளோ? 2 பவர் -1னா 1/2 அர்த்தம். அதாவது ஆஃப்னு மீனிங். ஆஃப் இங்க இருக்க, இங்கிருந்து இது வந்து 1, அப்போ ஆஃப்ங்கிறது இங்க இருக்கும். ஆஃப் டச் பண்ணும். ஓகேவா? அடுத்ததா 2 பவர் -2னா 2 பவர் -2னா 1/2 பவர் +2, அதாவது 1/4. 1/4னா 0.25 அர்த்தம். அப்போ 25ங்கிறது இந்த ஆஃப் இருக்கு, ஆஃப்ல பாதி குவார்டர் இந்த இடத்துல இருக்கும். சரியா? பாயிண்ட் இங்க இருக்கும். ஸோ அப்படி கிராஃப் டச் பண்ணா கிராஃபா இப்படியே வந்து இப்படி போயிட்டே இருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்லயும் இந்த கிராஃபா கீழே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணவே பண்ணாத, ஆனா டச் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதா சொல்றது? அந்த கர்வை எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணாத, ஆனா டச் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ நம்ம இந்த கிராஃப் ஷீட்டை வச்சுட்டு இந்த டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன அப்படி சொல்லி ஃபில் பண்ணிடலாம். சரியா? இப்போ டொமைனுங்கிறது எதுடைய வேல்யூ? y உடைய வேல்யூ. சி, இதுதான் ஈக்குவேஷனா. ஈக்குவேஷன் x is equal to log of y to the base b இருந்தது.
இங்க ஒய் அப்படிங்கிறதா டொமைனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒய்க்கு தான் நம்ம இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தோம். ஓகே, அப்போ ஒய் ஆக்சிஸ் செக் பண்ணணும். ஒய் ஆக்சிஸ் பாரு, ஒய் ஆக்சிஸ் 0ல இருந்து மேலே மேலே எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஒய் ஆக்சிஸ் இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, கிராஃப் ஒய் ஆக்சிஸ் பார்த்து மேலே போயிட்டே இருக்கு. 0 டச் பண்ணியிருக்கா? 0 டச் பண்ணல. இந்த கிராஃப் வந்து எந்த இடத்துல 0 டச் பண்ணவே இல்லை. அப்போ டொமைனுடைய வேல்யூ 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அப்படின்னு எழுதணும். சரியா? 0வை டச் பண்ணவே இல்லைங்கிறதுனால ஓப்பன் பிராக்கெட்டா, இந்த இன்ஃபினிட்டிங்கிறது காமன் டேர்ம், அதனால ஓப்பன் பிராக்கெட்டா. சரி, அடுத்ததா ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் என்ன? இந்த ஒய்யுடைய வேல்யூ டொமைனா, ஒய்க்கு வேல்யூ கொடுத்துட்டோம்னா இந்த மொத்த டேர்முக்கும் ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும். அந்த ரிசல்ட் தான் எக்ஸ் உடைய ரிசல்ட். அந்த எக்ஸ் உடைய ரிசல்ட் இங்க எழுதிருக்கு பாரு, -2ல இருந்து +2 வரைக்கும் சொல்லி, நாட் ஓன்லி -2, -2, -3, -4, -5, -6 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி 2ல இருந்து 3, 4, 5, 6 அப் டு இன்ஃபினிட்டி. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல கிராஃப் எது வரைக்கும் போயிட்டு இருக்கும்? கிராஃப் -∞ இருந்து +∞ வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். அப்படின்னா இதனுடைய ரேஞ்ச் என்ன? ரேஞ்ச் -∞ இருந்து இந்த கிராஃப் ஷீட்ல இந்த கர்வ் போயிட்டே இருக்கும், அப் டு போயிட்டே இருக்கும். அப்போ ரேஞ்ச் வந்து -∞ இருந்து +∞ வரைக்கும். இன்ஃபினிட்டிங்கிறது ஜெனரல் டேர்முனால ரெண்டுக்குமே ஓப்பன் பிராக்கெட்டா. அவ்வளவுதான் தாங்க, சம் முடிஞ்சதா? அப்போ இந்த ரஃப் ஒர்க்ல எழுதணுமா? ரஃப் ஒர்க் எல்லாம் வேண்டாம், நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ரஃப் ஒர்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைரக்டா இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதணுமா சார்? இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுத வேண்டாம். நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷனை லாகரிதமிக்கா கன்வெர்ட் பண்ண பின்னாடி டொமைனும் ரேஞ்சும் நமக்கு தெரிஞ்சதுன்னா டைரக்டா எழுதிடலாம். இல்லை சார், நான் அந்த சம்ம சால்வ் பண்ணி தான் எழுத போறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் லாகரிதமிக் ஈக்குவேஷனா. அந்த லாகரிதமிக் ஈக்குவேஷனை x is equal to log of y to the base b. இந்த b உடைய வேல்யூ எப்படி இருக்கக்கூடாது? 0 விட பெருசா இருக்கணும், 1 இருக்கக்கூடாது. அதனால இந்த b-க்கு வந்து 2 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்து y-க்கு வந்து நீயா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இதோடைய பாயிண்ட்ஸ் எடுத்து மென்ஷன் பண்ணி அப்புறம் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ பெட்டர் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க லாகரிதமிக் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ண பின்னாடி டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லை சார், நான் சம்மை சார்ட் அவுட் பண்ணி தான் எழுத போறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சம்மை சால்வ் பண்ணி பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி சம்மை சால்வ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணி சம் எழுதுங்க. ஓகே, இந்த சம்முக்கு கிராஃப் தேவைப்படாது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த லைட்டிங் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கலாம் தம்போ. சரி, அது கூட உனக்கு பெரிய அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்னமோ ஒரு லைன் இருக்குல்ல, சினிமா லைனா, ஒரு சாங் லைன், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ அப்படின்னு சொல்லி, அப்படி எப்போவாவது லைட்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு உனக்கு ஞாபகம் வந்ததுன்னா இந்த சினிமா சாங்குடைய இந்த 2 லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிவே, thank you students. See you the next sum.